இனிய உள்ளங்களுக்கு அன்பான வணக்கம். தென்னிந்திய மாநிலங்களில் ஒன்றான ஆந்திராவில் மக்களவைத் தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தலும் ஒரே கட்டமாக வருகிற மே 23 அன்று நடைபெறுகிறது. இங்கு காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள் அடங்கிய இந்தியா கூட்டணி, ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் பாஜக, தெலுங்கு தேசம், ஜனசேனா கட்சிகள் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி என ஆந்திராவில் மும்முனை போட்டி உருவாகியுள்ளது. தேர்தலுக்கு இன்னும் 18 நாட்கள் மட்டுமே உள்ளது. மாநிலம் முழுவதும் அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் பல்வேறு பிரச்சனைகளால் ஆந்திராவின் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் குத்துவெட்டு ஆரம்பித்துள்ளது. 300 பெண்களை பாலியல் வன்குற்றங்களுக்கு உள்ளாக்கிய ஜேடிஎஸ் எம்பி பிரஜ்வால் ரேவண்ணாவின் பாலியல் வன்முறை விவகாரம், பிரதமர் மோடியின் இஸ்லாமியர்களுக்கு எதிரான பேச்சு, இஸ்லாமியர்களுக்கு எதிரான இடஒதுக்கீடு ரத்து என மோடி, அமித்ஷா கூறியதாக ட்ரெண்டிங்கில் இருக்கும் வீடியோ, இந்த உள்ளிட்டவைகளால் ஆந்திரா பாஜக கூட்டணியில் பெரும் அதிருப்தி நிலவிட்டிருக்கு. குறிப்பாக பிரதமர் மோடியின் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை தெலுங்கு தேசம், ஜனசேனா நிர்வாகிகள் விரும்பல. பேச்சை கண்டித்து போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. தெலுங்கு தேச தலைவர் சந்திரபாபு நாயுடு, ஜனசேனா தலைவர் பவன் கல்யாண் ஆகியோர் மோடி மற்றும் அமித்ஷாவின் வெறுப்பு பேச்சுக்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தும் மனநிலையில் இருந்தாலும், தேர்தலுக்கு இன்னும் 3 வாரம் தான் இருக்கின்ற காரணத்தினால பாஜக மீதான அதிருப்தியை வெளிக்காட்டாமல் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்தகைய சூழலில் கடந்த மே 1 அன்று ஆந்திர தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் அறிக்கையை தெலுங்கு தேச தலைவர் சந்திரபாபு நாயுடும், சேனா தலைவரும் நடிகருமான பவன் கல்யாண் ஆகியோர் வெளியிட்டனர். இந்த தேர்தல் அறிக்கையில் பிரதமர் மோடி படம் இடம்பெறல. சந்திரபாபு, பவன் கல்யாண் படம் மட்டுமே இடம்பெற்றிருந்தது. மேலும் பாஜகவின் இஸ்லாமிற்கு எதிரான பேச்சுக்கு பதிலடி கொடுப்பது போல ஆந்திராவில் தெலுங்கு தேசம், ஜனசேனா கூட்டணி ஆட்சி அமைத்தால் முஸ்லிம்கள் இடஒதுக்கீட்டில் கை வைக்க மாட்டோம் என வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க. இந்த வாக்குறுதியாலும் மோடி படம் இடம்பெறாமல் இருப்பதாலும் தேர்தல் அறிக்கை வெளியீட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பாஜக மேலிட பார்வையாளர் சித்தார்த் நாத் சிங் தேர்தல் அறிக்கையை கையில் பிடித்து புகைப்படத்துக்கு போஸ் கொடுக்க மறுத்துட்டார். தேர்தல் அறிக்கை விழா அரங்கில் பெரிய சர்ச்சை நிகழ்வாக அரங்கேறியது. ஆந்திரா மாநிலத்தில் இந்து மக்கள் 85% அளவிலும், மக்கள் 13% அளவிலும் வாழ்ந்து வருகின்றனர். 1955 முதல் 2024 வரை 69 ஆண்டுகள் காங்கிரஸ், அதைத் தொடர்ந்து தெலுங்கு தேசம், ஒய்எஸ்ஆர் ஆகிய கட்சிகள் ஆந்திராவை ஆட்சி செய்துள்ளன. இந்து மக்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் தமிழ்நாடு, கேரளா மாநிலங்கள் போன்று ஆந்திராவில் இந்து முஸ்லிம் மக்களிடையே வகுப்புவாத வன்முறை சம்பவங்கள் அங்கு வெடித்தது இல்லை. சட்ட ஒழுங்கில் அமைதியான மாநிலமாக ஆந்திரா உள்ள நிலையில் பிரதமர் மோடி, அமித்ஷா உள்ளிட்ட பாஜகவினர் வகுப்புவாத கருத்துக்கு ஒட்டுமொத்த ஆந்திர மக்களும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். இதனை அறிந்ததாலும் சுமார் 1 கோடி அளவிலான முஸ்லிம் மக்களின் வாக்குகள் இருப்பதாலும் பாஜகவின் வகுப்புவாத பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது போல தெலுங்கு தேசம், ஜனசேனா கட்சிகள் நடந்து கொள்கின்றன. எனினும் ஆந்திராவில் இந்தியா கூட்டணி அல்லது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், இந்த 2 கட்சிகளிடையே தான் போட்டி நிலவுகிறது.